வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, அவசர அவசரமாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஒரு உண்மையை உன்னிடம் கூற நான் வந்திருக்கின்றேன் தங்கமே. இதை கேட்டால் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நான் சொல்வது தான் உண்மை தங்கமே. உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது. உன்னுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீள்கின்றது. ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் தங்கமே. யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் நிச்சயம் கிடைக்கும். பொறுமையாக இருந்து என் நாமத்தை சொல்வது நல்லது. அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் காக்கும். என்னடி இப்பொழுதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உனக்குள் இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறினேன். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் இருவரும் பிரிவு என்பதை இப்பொழுது நிரந்தரமாகவே வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் பிரிந்து இருந்தால் நீ எப்பொழுதும் அவரையே அனுதினமும் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே. அவர் உன்னை நினைக்கவில்லை. அவருடைய வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றார். உன்னை நினைப்பது அவருக்கு ஒரு வேலையாக கூட இல்லாமல் உன்னை மதிக்காத ஒரு உறவுக்குத்தான் நீ ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் தங்கமே. இது உனக்கு தெரிந்தால் கஷ்டமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளையோ எத்தனை நாட்கள்தான் அந்த உறவை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கும். அதனால் தான் இந்த உண்மையை நான் உன்னிடம் வெளிப்படையாக சொல்லி விட்டேன் தங்கமே. இப்பொழுது நீ திருந்தி வாழ முயற்சி செய். அந்த உறவை நீயும் மறந்துவிட்டு உன்னுடைய வேலைகளை செய்து சந்தோஷமாக இரு தங்கமே. உனக்கென்று சில உறவுகள் இருக்கின்றார்கள். உன்மேல் அக்கறையாக இருக்கும் உறவுகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ். உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உறவின் முள் நீ மென்மேலும் வளர்ந்து உயர்ந்து நிற்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக நான் இருப்பதால் அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பொறுப்பேற்று நிற்கும் தந்தை நான். உனக்கு சோதனைகளை அளித்தவன் நானே என்றால் அதற்கு பின் இனிமையான பலன்களையும் தர வல்லவன் நானே அல்லவா? நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பலமாகவும் உன் உள்ளத்தை தூய்மையாக்கவும் தான் வந்தன. இனி பொறுமையுடன் இருந்தால் அந்த துன்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் தங்கமே. உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை என் அருளால் நான் தருகின்றேன். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.